நாளை கோவைக்கு வரும் பிரதமர் மோடியை வரவேற்கும் ஏற்பாடுகளை பாஜக தேசிய மகளிரணி தலைவர் வானதி சீனிவாசன், மாநில பொருளாளர் ஏபி முருகானந்தம் ஆகியோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். அப்போது செய்தியாளர்களுக்கு வானதி சீனிவாசன் அளித்த பேட்டி, மரியாதைக்குரிய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு வரவேற்பளிக்கின்ற ஏற்பாடுகளை பற்றியெல்லாம் கட்சியினுடைய நிர்வாகிகளோடு ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். காவல்துறையினுடைய கட்டுப்பாடு பல இடங்களில் மிக கடுமையாக இருக்கிறது. பாதுகாப்பு என்பது முக்கியம்தான் என்றாலும் கூட அவரை வரவேற்பதற்கு வருகை தரக்கூடிய கட்சியினுடைய தொண்டர்களுக்கு எந்தவித அசௌகரியமும் இல்லாத மாதிரி அவர்கள் வாகனங்களை நிறுத்துவதற்கான இடம் மற்றும் அவரை வரவேற்பதற்கான கலை நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான இடத்தை எல்லாம் காவல்துறை முழுமையான ஒத்துழைப்பு எங்களுக்கு கொடுத்து அந்த இடத்த மார்க் பண்ணி கொடுத்தாங்கன்னு சொன்னால் எங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். தொடர்ச்சியாக எங்களோட மாவட்ட தலைவர், மாநில பொதுச் செயலெல்லாம் காவல்துறை அதிகாரிகளோடு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனாலும் அவர்களுடைய ஒத்துழைப்பு என்பது விரைவாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு. இவை இல்லாமல் இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கின்ற விதமாக தென்னிந்திய இயற்கை விவசாயிகளுடைய கூட்டமைப்பினுடைய கூட்டத்தில் பிரதமர் கலந்து கொள்வது என்பது இயற்கை விவசாயத்தை முன்னிறுத்தி விவசாயம் செய்கின்ற, விவசாயத்திற்கு புதிய மறுமலர்ச்சியை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை விவசாயிகளுக்கும் இது உத்வேகம் அளிக்கும். தமிழகம் இயற்கை விவசாயத்தில் பல்வேறு புதிய முன்னெடுப்புகளை ஏற்படுத்தி கொண்டு தனக்கென ஒரு தனியிடத்தை கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய இயற்கை விவசாயிகள் இந்த வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்துவார்கள். அந்த கூட்டமைப்பும் இதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள்.